தங்கை இழந்த சூர்பனகை சூழ்ச்சி நெருப்பை பற்ற வைத்து என் கணவனின் சிந்தையில் சீதை விதைத்தாளே, எல்லாம் மறந்து தங்கை வருணித்த மங்கையை மட்டும் மறக்க முடியாதவனாய் மதிக்கிட்டு நின்றானே என் கணவன். அப்போதே நான் பேசியிருக்க வேண்டும். சங்கரன் கொடுத்த வாளால் சடாயுவின் சிறகை கொய்து வழிந்து கடத்தி வந்த சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தாரே, அப்போதாவது வாய்த்திறந்து நான் பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு என் மகன் அக்க குமாரனை அணுவன் தரையோடு தரையாக தேய்த்து கொன்றானே, வயிற்றை பிசைந்து நின்றேனே, அப்போதாவது போதும் இந்த பாவங்கள் என்று பொங்கி நான் பேசியிருக்க வேண்டும். என் தலைமகன் இந்திரசித்தன் தலையில்லாமல் கிடந்த போதுதானே தலையில் கை வைத்து வாய்த்திறந்தேன், அதுவும் புலம்புவதற்காக. ஒப்பற்ற ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் என் பாத்திரத்தை படைத்தது என் பிள்ளைக்கு ஒப்பாரி பாடத்தானா? சொல்லும் கம்பரே சொல்லும். என் கணவன் மாண்டு கிடந்த போது அவனை பார்த்து நான் கதறி அழுதேனே, என் பிள்ளை மாண்டு கிடந்த போது அவனை பார்த்து அழுதேனே, அப்போது கூட இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணம் நீதான் ராவணா என்று அவனை பார்த்து சொல்ல துணிச்சல் இல்லாதவளாய் அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமுதால் ஆன நெஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகை நின்றோ என்று அப்பாவி பெண் சீதையை தானே நஞ்சென்றேன். அப்போது சீதையின் கற்பு தீயை சுட்டது என்று நீர் எழுதி வைத்தது உண்மை என்றால் எனது கற்பு பிழை என்று தெரிந்தும் பிறன்மனையை பார்த்து அந்த தீயவனை சுட்டிருக்க வேண்டும்.